Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT and TET paper 2 ஓட social scienceல இருக்கக்கூடிய civics பார்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து இன்ஃபோஸ் பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லெசன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த லெசன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி அடிப்படை உரிமைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லையாக இருக்கட்டும், டெட் பேப்பர் 2லையாக இருக்கட்டும், அடிப்படை உரிமைகள் சார்ந்த கேள்விகள் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் எந்தெந்த உரிமைகளை எப்படி கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஐடியாவே. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக் ரைட்ஸில் இந்த சமத்துவ உரிமை கொடுத்துருப்பாங்க. இதில் பிரிவு 14லேருந்து 18 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு பாருங்கள். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை, வீடியோஸ்லேயும் சொன்னது கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமிலேயே இப்போ படிச்சுட்ருக்காங்க. எஸ்ஜிடிக்கும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கும் சரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு. அப்போ அவங்க படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ஷார்ட்கட்ஸ் அப்படின்ற பேரில் படிப்பாங்க. அதை நான் கேட்டுட்டு இருந்தேன். அதை தான் உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு வழி இல்லாமல் அவங்களும் சொன்னாங்க. ஈஸியாக தான் இருந்தது எனக்கு. ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜஸ்ட் யூ ட்ரை இன் யுவர் வே, தப்பு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது இந்த பிரிவு 14, 15, 16, 17, 18 இருக்குது இல்லைங்களா, இதை அவங்க எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் லைஃபோடு கனெக்ட் பண்ணுறாங்க, ஈஸியாக ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இந்த பிரிவு 14 அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது போல், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ, சரிங்களா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லையா. 8th ஸ்டாண்டர்டில் ஒரு கோவிடில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்லாம் தெரியாது. அப்படி தான் நம்ம அசியூம் பண்ணணும், சரியா. ஸோ அதனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். ஸோ இது பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டு. 9th போன உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த மதம் என்ன, இனம், ஜாதி, அதே மாதிரி ஜெண்டரு, இந்த மாதிரி பிறப்பிடம், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களாமா, சரிங்களா. 8th ஸ்டாண்டர்டில் எல்லோரும் சமம். 9th இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. அண்டு இந்த பிரிவு 16 அப்படின்னு வரும்போது 10th பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். 10th முடித்தோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ண முடியும் இல்லைங்களா. அதனால் அந்த இடத்துல பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். நீங்கள் அதுக்கப்புறம் 12th முடிக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் டிகிரியோ, அப் டு பிஹெச்டியோ என்ன படிக்கிறீங்களோ, இட் டிபெண்ட்ஸ். ஆனால் 10th முடித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. போய் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்லையா. பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல், சரிங்களா. அண்டு இந்த பிரிவு 17, இங்கே இடம் இல்லை, இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். இந்த பிரிவு 17 பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட். ஸோ தீண்டாமை ஒழித்தல், அது எப்படியாவது கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு பிரிவு 18 அஃப்கோர்ஸ் 12th இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். 18 வயசு ஆகிடுச்சு, ஆர்மிக்கு போகிறாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். படிப்பே ஏறலை, 12th முடித்தாச்சு, ஆனாலும் படிப்பே ஏறலை, சரி பரவாயில்ல, வீட்டுக்கு தான் எதுவும் படிக்கலை, எதுவும் செய்ய போகிறதில்ல, ஆர்மிக்காவது அனுப்பிச்சு ஒரு நல்ல ஒரு சேவையாவது செய்யட்டோன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல், மற்றது எதுவும் தேவையில்லை, இதுவாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க, சரிங்களா. ஸோ இந்த பிரிவு 14லேருந்து 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல்ல வரக்கூடிய சமத்துவ உரிமையில் வந்துடுது, சரிங்களா. அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை. ஸ்கூல் முடிஞ்சிது, இப்போ காலேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிறது போல். ஸோ பிரிவு 19. ஆனால் அந்த பிரிவு அப்படின்னு வரும்போது 14லேருந்து 32 வரைக்கும் அது கனெக்டிவிட்டியோடு தான் வரும். ஆனால் எது எந்த பிரிவின் கீழே வருதுன்றது மட்டும்தான் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் பிரிவு கொடுத்துட்டு அதில் என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது எந்த விஷயம்னு சொல்லிவிட்டு அது எந்த பிரிவு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பிரிவு 19 ஃபஸ்ட்டு காலேஜுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா அது எந்த காலேஜோ, ப்ரொஃபஷ்னல் காலேஜோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ எதுவோ வந்ததுமே ஃபஸ்ட் இயர் இல்லைங்களா. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள், அமைப்புகள் தொடக்க உரிமை, இந்திய நாட்டிற்கு விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. எனக்கு இது கொஞ்சம் கேட்சியாகவே இருந்தது. இதை அவங்க சொல்லும்போது எல்லாமே அதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இருந்தது இல்லையா. ஃபஸ்ட் இயரில் ஒரு பொண்ணு காலேஜுக்கு முதல்ல போனதுமே எப்படி
ஃபஸ்ட்டு பேச்சுரிமை எல்லார்கிட்டையும் பேசுவாங்க இல்லையா, எல்லார்கிட்டையும் மீன்ஸ் என்ன சீனியர்ஸ்கிட்ட. அதே மாதிரி கருத்து தெரிவிக்கும் உரிமை. நமக்கு அப்போ வந்து தெரியாது யார்கிட்ட பேசணும், எப்படி போயிட்டு அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரியாது ஆஸ் எ ஃப்ரெஷர் இல்லையா. அதனால் அந்த கருத்து தெரிவிக்கும் உரிமை. அப்படியே அதே மாதிரி அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க, வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஆனால் அமைதியாக கூடி பேசிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை. சங்கங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் மீட்டிங் பாயிண்ட்டு தான். இங்கே மீட் பண்ணி பேசுகிறது இல்லையா, ஈவினிங் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது எல்லோரும் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி வர்றது அந்த மாதிரி. அண்டு இந்திய நாட்டிற்கு விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. அதோட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடும் அந்த பாயிண்ட்டு. அண்டு பிரிவு 20 பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அப்போது இந்த பிரிவு 20ன்னு வரும்போது செகண்ட் இயரில் வரும்போது நம்ம தான் செகண்ட் இயருக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட் இயரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம்லாம் விட்டு போகுது. செகண்ட் இயரில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க, ஹெச்ஓடிஸ் கிட்டலாம் பேசுகிறது அந்த மாதிரி. அப்போது திடீர்னு ஏதோ தெரியாமல் தப்போ ஏதோ நடந்துருது. அப்போ பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. தெரியாமல் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் இயரில் ஒழுங்காக தான் இருந்தேன், செகண்ட் இயரில் இந்த பசங்களோடலாம் சேர்ந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பெக் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று சம்வாட் இட் இஸ் ரிலேட்டட் டு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிவு 21. இது வந்து தேர்ட் இயர். வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆமாம், 2 வருஷம் இப்படி போயிடுச்சு. தேர்ட் இயரில் ஒழுங்காக படித்தோம் அப்படின்னு சொன்னால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் நல்ல மார்க்ஸ் வாங்கி நல்ல பர்சன்டேஜ் எடுத்து வெளியில் போக முடியும் இல்லையா. அதனால் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் யாரும் கிட்ட வரக்கூடாது. ஐ ஆம் த ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை ஓன் லைஃப். அதனால் பாதுகாப்பு பெறும் உரிமை. திருந்திடுறாங்க தேர்ட் இயரில் நான் நல்லா படித்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரிவு 21 வருது. அடுத்து பிரிவு 21A. இது என்ன பிரிவு 21A? 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து இதை எப்படி வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னடா முதல்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து மறுபடியும் இப்போ தொடக்க கல்வி பெறும் உரிமையை வந்து நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர்லேயே சரியாக படிக்கல, செகண்ட் இயரில் சரியாக படிக்கல, இப்போ தான் ஃபைனல் இயரில் படிக்க போகிறீங்க. ஆரம்பத்துலேருந்து படித்தா தானே தேர்ட் இயரில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஃபஸ்ட் இயர் சேர்ந்துட்டோம், அப்போ எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் பசங்களோடலாம். அப்போ வந்து ஃப்ரெஷர்ஸு எல்லாரோடும் எல்லா டிபார்ட்மெண்ட்டோடு பேசிகிட்டு இருந்தோம். செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட இதெல்லாம் பார்த்தோம். தேர்ட் இயரில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்னென்னலாம் வந்து பேசிக்ஸ் இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபைனல் இயரில் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரிவு 22 வந்து சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. சரிங்களா. ஸோ ஆல்ரெடி வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு உரிமை, அதுவுமே சேர்த்து வந்து நீங்கள் படிக்கணும் பிரிவு 22ல். சரிங்களா. ஸோ இப்போது சுதந்திர உரிமையை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதில் 2 தான் இருக்குது. பிரிவு 23, பிரிவு 24. ஸ்கூலு காலேஜ் முடிஞ்சது, அஃப்கோர்ஸ் இப்போ வேலைக்கு போகணும் இல்லைங்களா. சரி, வேலைக்கு அனுப்புகிறாங்க 23 வயசில். கட்டாய வேலை, வேறு வழி கிடையாது, வேலைக்கு போய் தான் ஆகணும். கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அங்கே போனால் ஒரு ரூல்ஸே கிடையாது, ஒத்தடிமை மாதிரி வேலை செய்யணும். அப்போ தான் வந்து அங்கே வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை வந்து தடுத்தல். தான் வேலை செய்கிறதும் பிடிக்கல, அதே மாதிரி அங்கே கூட ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு படுற கஷ்டமுமே வந்து பிடிக்கல. அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். சரி, இங்கே தான் வந்து கொத்தடிமை முறையில் வேலை செய்கிறோம், ஒரு ஃபேக்ட்ரிக்கே போய் வேலை செய்யலான்னு பார்த்தா அங்கே போனால் குழந்தைங்கள்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. அதை பார்த்தா நம்ம மனசு தாங்கமா, கஷ்டம். அதனால் உடனே என்ன பண்ணுறாங்க, குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறதுக்கு போய்ட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜு, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது. பிரிவு 23, 24. அடுத்து வந்து சமய சார்பு உரிமை. இது வந்து பார்த்திங்கன்னா 25, 26, 27, 28. இந்த பிரிவு 25ல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போனோம், அதுக்கப்புறம் காலேஜு, அதுக்கப்புறம் பிரிவு 23, 24 வேலைக்கு போனோம். வேலையும் சரியாக அமையலை, தொழிற்சாலைக்கெல்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு குழந்தைங்கள்லாம் வேலை செய்கிறாங்க, அதை தடுத்து பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போது சமய சார்பு, எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. சரி, ஏதோ ஒரு ரிலீஜியஸை சார்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழியில் வந்து போகிறது. அதுதான் வந்து பிரிவு 25. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அங்கே போனதுமே வந்து ஒரு பொட்டன்ஷியல் எதிர்பார்க்கறது, நம்ம தான் வந்து க்ரியேட் பண்ணணும், நம்ம தான் அதுக்கு வந்து ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை.
சரிங்களா. அடுத்து பிரிவு 27 பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். சரியா, இப்போ நான் ஒரு ரிலீஜியஸ் சேர்ந்துருக்கிறேன், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் வரி கட்டணும் அப்படின்ற உரிமைக்கு எதிரான சுதந்திரம். இது என்னுடைய நாடு, நான் ஒரு மதத்தை பின்பற்றுறேன், அதுக்கு எதுக்கு நான் வரி செலுத்தணும் அப்படின்ற மாதிரி அங்கே போய் ரைட்ஸுக்கு குரல் கொடுக்கறது. அதுதான் வந்து பிரிவு 27. பிரிவு 28 பாருங்கள், மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அங்கேயும் போயிட்டு டிஃபென்ஸ் பண்ணுறது, இப்படி அறிவுரை நிகழ்வுகளிலெல்லாம் வந்து கலந்து கொள்ளாமல் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து சமய சார்பு உரிமை வந்து பிரிவு 25லேருந்து 28 வரைக்கும் கவர் ஆகுது. அடுத்து வந்து கல்வி கலாச்சார உரிமை. சமய சார்புன்னு வந்துருச்சு, இன்னும் வராத ஒரே ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா கலாச்சாரம் தான். ஸோ கல்வி கலாச்சார உரிமை நம்பர் 5ல் 29, 30 அதில் சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. அடுத்து இதை நம்ம டைரெக்டாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பிரிவு 29ல். பிரிவு 30ல் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை, அந்த ஆத்தர்ஷிப் வாங்கிக்கிறது. ஸோ இது வந்து பிரிவு 29 மற்றும் பிரிவு 30ல் வருது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு 32. அப்போது 30லேருந்து 31 எங்கே போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், இன்ஃபோ இருக்குது. பிரிவு 32ல் தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். கிட்டத்தட்ட ஒரு 32 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸு, என்னென்ன லா இருக்குது, ப்ரீஆம்பிள் எப்படி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிய வரும் இல்லையா. இது ஒருத்தர் செய்கிறது வந்து கரெக்டு தப்பு அப்படின்னு நமக்கே வந்து புரிய வந்துடும் இல்லையா. 20 வயசில் இருந்த அதே ஒரு அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அட் தி ஏஜ் ஆஃப் 32ல் டிஃபரன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நம்ம பார்த்து தான் வந்திருப்போம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அடிப்படை உரிமைகள் எல்லாம் வந்து பாதுகாக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி நம்மளோட உரிமைக்காக நம்ம போராடுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாம் கூட நம்ம சொல்லலாம் இல்லையா. ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸை வந்து எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா. எங்கேயோ யாரோ எப்படியோ வந்து உரிமைக்காக போராடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட நாம் இப்போ நமக்காக நம்மளுடைய உரிமைகளை பெறவும் தயாராக இருக்கும் அப்படின்றது வந்து நிதர்சனமாக நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் இல்லைங்களா. அதுதான். அடுத்து ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரிவு 31 வந்து விடுபட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. அது ஒன்றும் இல்லை, 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. ஸோ நீங்கள் 32 வரைக்கும் படிச்சுட்டே வரும்போது நடுவில் வந்து அந்த 31 அப்படின்ற சீரியல் இல்லை அப்படின்னும் போது அது சொத்துரிமை, அது லிஸ்ட்லேயே இல்லை இல்லையா, எடுத்துடுறாங்க அதை. அண்டு இது இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி 12வது பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. இப்படி கூட டைரெக்டாக கேட்டுருவாங்க, எந்த சட்ட பகுதியானது 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. பிரிவு 30, 31, 32 அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிவு 31 அதை வந்து ஃபஸ்ட்டு நீக்கிட்டு அதை வந்து எந்த பிரிவின் கீழே வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற இன்ஃபோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.